இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்தியாவுடன் ஆஸ்திரேலியா ஓடிஐ தொடர் வருது. ஆஸ்திரேலியா ஒரு நாள் தொடர்ல ரோஹித் சர்மாவிற்கு கேப்டன் பதவிதான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுல அபாரமாக செயல்பட்டு தொடரை வென்று காட்ட வேண்டும். மேலும் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல குறைந்தபட்சம் ஒரு சதத்தையாவது எடுத்து திறமையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு பிசிசிஐ கடும் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்களா. ஒரு நாள் இந்திய அணில ஓபனர்கள் இடங்கள்ல சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால களமிறக்க பிசிசிஐ பிளான் போட்டிருக்காங்க. ஒருவேளை ரோஹித் சர்மா தொடர்ச்சியாக விளையாடும் பட்சத்துல அதுவரை சுப்மன் கில்ல ஒன் டவுன் இடத்துல தான் களமிறக்குவாங்க. 1987 ஆண்டுல பிறந்த ரோஹித் சர்மா அவர்களுக்கு தற்போது 38 வயதாகுது. இதுவரைக்குமே 273 ஒரு நாள் போட்டிகள்ல விளையாடி அதுல 48.77 சராசரியில 92.81 ஸ்ட்ரைக் ரேட்ல 11,168 ரன்களை குவிச்சிருக்காரு. ஒரு இன்னிங்ஸ்ல 264 ரன்களை எடுத்து சாதனையுமே படைச்சிருக்காரு. மொத்தமாக 3 இரட்டை சதம், 32 சதங்கள், 58 அரை சதங்கள் அப்படின்னு இவருடைய சாதனையை அடுக்கிக் கொண்டே போகலாம். மேலும் பாத்தீங்கன்னா 1044 பவுண்டரிகளையும் 344 சிக்ஸர்களையுமே அடிச்சிருக்காரு. 25 வயது சுப்மன் கில் 15 ஒரு நாள் போட்டிகள்ல விளையாடி 59.04 சராசரி, 99.57 ஸ்ட்ரைக் ரேட்ல 2775 ரன்களை குவிச்சிருக்காரு. கம்பேர் பண்றப்போ சுப்மன் கில் கொஞ்சம் பெட்டராக இருந்தாலுமே ரோஹித் சர்மாவே கேப்டனாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா மோதவுள்ள ஒரு நாள் போட்டிக்கான 15 பேர் கொண்ட பட்டியலை அடுத்த வாரம் பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்காங்களா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.